நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா ஓம் சக்தி தாயே போற்றி சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய அன்பு ஆதரவோடும் குருவினுடைய அதிசாரம் வக்ரத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சி 2/6/2026 தான் குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதற்கு முன்னாடியே அதிசாரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அதனுடைய இந்த பிளானட் எல்லாம் தன்னுடைய பாதையில் சற்று வேகமாகவோ அல்லது குறைவாகவோ பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த அதிசாரம் வக்ரம் அப்படின்ற ஒரு காரகத்துவம் வரும். சரி, இன்னொரு விஷயமும் சொல்லலாம். சூரியனுக்கு 9 குரு வரும்போது வக்ரமாகும். குருவுக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் வந்தால் வக்ரமாகும். 5 to 9 வரைக்குமே அந்த வக்ரகதியாக தான் இருக்கும். சரி, இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 1 தேதி 18/10/2025 மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு பகவான் மாறுறார். அங்கே ஒரு 27 நாட்கள் இருக்கிறார். அதற்கு பிறகு 11/11/2025 5/12/2025 வரைக்கும் அந்த குரு பகவான் கடகத்தில் வக்கர நிலையிலே இருக்கிறார். அது மட்டும் இல்லாத அந்த 5/12/2025 மறுபடியும் மிதுனத்துக்கே ரிவேர்ஸில் வரார். இப்படி கடகம் டு மிதுனம், மிதுனம் டு கடகம், இதுதான் அதிசாரம். அப்போ வக்ரம் 2 விஷயங்கள் இங்கே நடக்குது. ஆக்சுவலாக 11/3/2026 வரைக்குமே ஒரு 4 மந்த்து 120 நாட்கள் வக்ரகதியார். ஐப்பசி 1லிருந்து மாசி மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவான் அதிசாரத்தில் வக்ரகதி ஆகியிருக்கார். பட் இதனால் என்ன நடக்க போகிறது? ஏன்னா பெயர்ச்சி என்பது பலன். என்ன வருட கிரகங்கள் குரு பகவான், குரு தான் ஒரு ஜாதகத்தில் பரிகார கிரகம். இப்படி அந்த பரிகார கிரகம் அதிசாரம் வக்ரம் பெறதுனால 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பாவக பலன் நடக்கப் போகுது? இது நடுவில் என்ன மிராக்கள் நடக்கப் போகுது? நாம் வளர்கிறோமா அல்லது பாதுகாக்கப்படுகிறோமா அல்லது வீழ்ச்சி அடைகிறோமா? இந்த 3 விஷயத்தை தான் நம்ம இப்போ டச் பண்ண போகிறோம். வாங்க உள்ளுர பார்க்கலாம். மீனராசி அன்பர்களே, இந்த மீனராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் இப்போ நம்ம பேசுகிறோம், அவங்க ஆரோஸ்கோப்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கேள்வி மேலே கேள்விகள், அடுக்கடுக்கான கேள்விகள், எல்லாத்துக்குமே அவங்களுக்கு இப்போ விட தெரிஞ்சாகணும், உடனே தெரிஞ்சாகணும், அந்த மாதிரி இருக்காங்க. ஏன்னா பல பிரச்சனைகளிலிருந்து மீளுவதற்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள் மீனராசி என்பர்கள். அப்போ உத்தியோகம் சார்ந்த கேள்வி, குடும்பம் சார்ந்த கேள்வி, தன்னுடைய தொழில் உயர்வு பெறுமா அப்படின்ற கேள்வி, நான் எப்போ மனை வாங்குவேன், வீடு வாங்குவேன், சொந்த வீடு அமையுமா, பலதரப்பட்ட கேள்விகள் இப்போ அவங்களுக்கு ஓடின்ருக்கு. அதுக்கெல்லாம் அத்தி பூத்த மாதிரி. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் பரிகாரம் என்பதே குரு பகவான் தான். இந்த குரு பகவான் தன்னுடைய கோச்சாரத்தில் சாதகமான இடத்துல வரும்பொழுது 1, 5, 9 வரும்பொழுது அதிர்ஷ்டங்கள் தானாக வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. ஏன்னா முன்னோர்கள் எல்லாம் சாதாரணமான வாக்கியத்தை சொல்லிவிட்டு போகலை. அப்போ சனி கெடுப்பார், சனி கொடுப்பார். அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவரை போல் யாரும் கொடுக்க மாட்டார். ஆல்ரெடி சனி உங்கள் ராசியில் இப்போ வக்ரகதியில் இருக்குது. 5ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் வக்ரமாகிறார். அப்போ ஒரு 2 வக்ர கிரகங்கள் ஒன்றை ஒன்று சந்திக்கின்றன. அப்போ இதெல்லாம் எப்படி மிராக்கெல்லாம் நடக்கும்? நடக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அப்போ இதெல்லாம் நம்மளால் நடத்தவே முடியாது, நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பகவான் என்ன பண்ணுறார்? ஒரு அறிவுபூர்வமான உங்களுடைய சிந்தனை கொடுக்குறார், நல்ல ஒரு சமயோக நண்பனை கொடுக்குறார், நல்ல ஒரு பார்ட்னரை கொடுக்குறார், நல்ல ஒரு பிஸ்னஸ்னுடைய விஷயத்தை கொடுக்குறார், ஐடியாலஜி கொடுக்குறார். இந்த பிரபஞ்சத்தின் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் அத்தனையுமே நல்ல செய்திகளாகவும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு உண்டான செய்திகளாகவும் வரப்போகிறது. அப்போ மீனராசிக்கு இந்த ஒரு 120 டேஸ், இந்த ஒரு 4 மாத காலங்கள் மிகப்பெரிய ஒரு சிறப்பு. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு வரலாம், இல்லை இடத்துல பிரச்சனை இருக்கிறவங்க விற்றுட்டு இன்னொரு புதுசாக கட்டிய வீட்டை வாங்கலாம். அப்போ தொழில் ரீதியான மாற்றங்கள் வரலாம். ஆள் எடுக்காமல் பற்றாக்குறையாக இருந்தது எல்லாமே உங்களுக்கு ஆள் உள்ளே சேர்ந்த அந்த ஆட்களால் உங்களுக்கு வருமானம் பெருகலாம். அப்போ வரக்கூடிய பார்ட்னர் 2 பேரும் டைஅப் பண்ணுறவங்க நல்ல ஒரு சுமூக உறவுகளை கொடுக்கலாம். கணவன் மனைவி உறவுகளில் மிகப்பெரிய ஒரு பலம் ஏற்படும். காதல் திருமணங்கள் கைகூடும்.
ஏற்கனவே பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர்வதற்குண்டான சூழல் நடக்கும். நீண்ட நாளாக குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை மாறி உங்களுக்கு புத்திர பேறுகள் உண்டாகும். அப்போ எல்லாவித சகலவித சந்தோஷங்களும் கிடைக்கும். நீண்ட தூர பயணம் ஒன்று இருக்குது, அது தீர்த்த யாத்திரை போகலாம், ஏதாவது ஆன்மீக தலங்கள் போகலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய அறிஞர்களுடைய தொடர்புகள் கிடைக்கலாம். நிறைய மீன ராசியில் ஒரு அரசியல் துறையில் இருக்கார் அப்படின்னா இப்போ வாண்டடாக கூப்பிட்டு ஒரு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய பிரபலம் அடைஞ்சிருவார். ஷார்ட்டில் ரொம்ப குறுகிய காலத்தில் உயர்ந்த பதவிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். பணமாக எப்படி சும்மா ஒரு கல்லில் 2 மாங்கான்ற மாதிரி எல்லாமே டபுள் இன்க்ரிமெண்ட்டாக இருக்கும். நீண்ட நாள் கடன் பிரச்சனை மாறும் சார். முதல்ல உங்களுடைய உத்தியோகத்தில் பிரச்சனை தீர்ந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாகி டபுள் இன்க்ரிமெண்ட் எவர்திங் இஸ் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை மந்திரம் உங்களுக்கு பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. எங்கேருந்து தான் இந்த தைரியம் வந்ததுன்னே தெரியாது. துணிச்சலாக செயல்படுவீங்க சார். அது மீனராசி ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பலம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா 1, 5, 9 கிரகங்கள் எவ்வகையிலாவது பணம் வந்துடும் சார் உங்ககிட்ட. ஆமாம், சனி குரு, அதுவும் இல்லாமல் இந்த கம்யூனிகேஷனில் வேலை செய்கிறாங்க இல்லையா, கமிஷன் துறையில் வேலை செய்கிறாங்க இல்லையா, ரியல் எஸ்டேட் துறையில் வேலை செய்கிறவங்க இல்லையா, இந்த சிவில் டிபார்ட்மெண்ட் வீடு கட்டி விற்கிறவங்க இல்லையா, இந்த மாதிரி பெருமளவில் பணம் பார்க்குறவங்க, குரோர் கணக்கில் பணம் பார்க்குறவங்க, அப்போ பெரிய மில்லியன் கணக்கில் பணம் பார்க்குறவங்க, பெரிய பெரிய தொழில் அதிபர்கள், கண்டம் விட்டு கண்டம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பல நாடுகளில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கடலுக்கு கீழ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கப்பல் துறையில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட் அவங்களாம் பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. இந்த உலகம் அவங்களையும் ஒரு பார்ட்டாக வச்சு இயங்கும். அந்த மாதிரி இயங்குறவங்களுக்கு எல்லாமே வானளாவிய புகழ் கிடைக்க போகிறது. உங்களுடைய பெரிய சந்தோஷங்கள் தாண்டவம் ஆடுது. ஆமாம், பெரிய பெரிய அளவில் சாதிக்க போகிறீங்க. எல்லா வகையிலும் சாதனை பண்ணுறதுக்கு ஒரு மைல்ஸ்டோனாக இந்த ஒரு மிராக்கிளாக இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த வக்கரம் என்பது மிகப்பெரிய அளவில் மாற்றமும் ஏற்றமும், உங்களுடைய நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் எல்லாமே இப்போ உயரப்போகுது. ஏற்கனவே 7.5 போட்டு ஒரு வதை பண்ணிட்டுருக்கா இந்த சனி பகவான். எந்த ஒரு காரியமும் என்ன பண்ணுதுன்னா இழுவியாகவே இருக்குது. எதுவுமே புஷ்டப் ஆக மாட்டேங்குது. எந்த ஒரு காரிய ஜெயமும் நடக்க மாட்டேங்குது. இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு வந்தவங்களுக்கு ஒரே மந்திரம்தான் இனி உங்களுக்கு. வெற்றி வெற்றி வெற்றி. எடுத்த காரியங்கள் அத்தனையுமே வெற்றி. தைரியமாக செயல்படலாம். நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படலாம். அனைத்து வித யோக பலன்களும் கொடுக்க போகிறார். ஆமாம், இதை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் உள்ள தினந்தோறும் ஏதாவது ஒரு மரத்தின் கீழ் உள்ள விநாயகரை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அவரை தரிசனம் பண்ணிவிட்டு உங்கள் கையில் கிடைக்கிற ஒரு அருகம்பில்லையோ அல்லது பூவையோ அவர்கிட்ட வச்சுட்டு ஒரு விளக்கு ஏற்றிண்டு ஒரு சிதறுகாய் எடுத்து உடைச்சிட்டு உங்களுடைய கோரிக்கையை வச்சுட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ஏற்றம், தொழில் ஏற்றம், குடும்பத்தில் ஏற்றம், திருமணம், பிள்ளைகள், அனைத்து வித சகல வெற்றிகள், வேலை வாய்ப்புகள், கடன் பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், பெயர் புகழ்கள் எல்லாமே உங்களை அடையும். வாழ்க வாழ்க வாழ்க.